Bhagavad Gita as it is, chapter 2, text 44. Bhogaishvarya prasaktanam tayapahita chetasam devasayam buddhihi samadho na vidhiyate. In Bhagavad Gita, Krishna teaches us to fix our minds. பகவத்கீதையில் கிருஷ்ணர் நமது மனதை நிலைப்படுத்துவது எப்படி என்பதை போதிக்கின்றார். Specifically, the mind, Krishna tells us, should be fixed on Him. குறிப்பாக மனது கிருஷ்ணரின் மீது நிலைநிறுத்தப்பட வேண்டும். Manmana, he says, think of me. மன்மனா என்று கூறுகிறார், என்னை பற்றி நினை. And how to think of Him? எவ்வாறு அவரை பற்றி நினைப்பது? Ananya cheta satata yomam smarati nityasha. He refers to that devotee who is always thinking of Him without deviation. எந்த விதமான மாறுபாடுமின்றி எப்போதுமே தன்னை பற்றி நினைத்துக் கொண்டிருக்கும் பக்தரை பற்றி அவர் கூறுகிறார். This is samadhi. இதற்குத்தான் சமாதி என்று பெயர். In the morning we were discussing the eightfold yoga system. இன்று காலை இந்த எட்டுப்படி அஷ்டாங்க யோகத்தை பற்றி நாங்கள் விவாதித்தோம். Which culminates in samadhi. அது சமாதியில் முடிவு பெறுகின்றது. The definition is given here of samadhi as fixed mind. சமாதி என்றால் நிலைத்த மனம் என்று குறிப்பிடப்படுகிறது. Now, some people say that it doesn't matter what the mind is fixed on, but it should be fixed. சிலர் கூறுகிறார்கள், நாம் எதில் மனது நிலைத்திருக்கிறது என்பது முக்கியமில்லை, மனது நிலைத்திருக்க வேண்டும் என்பதுதான் முக்கியம். And they say that you can meditate in any way you like, and in this way the mind should be fixed. அவர்கள் கூறுகிறார்கள், நீங்கள் எந்த விதமான தியானமும் மேற்கொள்ளலாம், மனது நிலைநிறுத்தப்பட்டால் போதும் என்கிறார்கள். But specifically the mind should be fixed on Krishna. ஆனால் குறிப்பாக மனது கிருஷ்ணரின் மீது நிலைநிறுத்தப்பட வேண்டும். Now, if we say the mind should be fixed on Krishna, that can be understood in different ways. நாம் மனது கிருஷ்ணரின் மீது நிலைநிறுத்தப்பட வேண்டும் என்று கூறினால் அதை பலவிதமாக சிலர் புரிந்து கொள்வார்கள். Because different people have different understandings of what is Krishna. ஏனென்றால் கிருஷ்ணரை பற்றி பலவிதமான அறிவுகளை கொண்டிருக்கிறார்கள். Some people think that Krishna is a good object to meditate on, but then when the mind is fixed, then no more need to meditate. சிலர் நினைக்கிறார்கள் கிருஷ்ணரை பற்றி கிருஷ்ணர் நினைப்பதற்கு ஒரு நல்ல விஷயம்தான், ஆனால் மனம் நிறுத்தப்பட்ட பிறகு அது தேவையில்லை. And others think of Krishna as the supreme controller, Parameshwar. மற்றும் சிலர் கிருஷ்ணரை கட்டுப்படுத்துபவர் என்று நினைக்கிறார்கள். Which is correct. அதுதான் சரியானது. But bhakti in its highest sense means to understand Krishna not only as the supreme controller, but as the supreme beautiful. ஆனால் பக்தி என்றால் கிருஷ்ணரை மேலான கட்டுப்படுத்துபவர் என்பது மட்டுமல்ல, மிக எல்லாரை காட்டிலும் அழகானவர் என்று கொள்ள வேண்டும். The supreme friend. எல்லாரை காட்டிலும் சிறந்த நண்பர். And the supreme source of all pleasure. எல்லா இன்பங்களுக்கும் ஆதாரம், உன்னத ஆதாரம். That He is the Supreme Lord means that He is the supreme object of service. பரமபுருஷ பகவான் என்றால் நமது சேவைக்கு உகந்த மிக உயர்ந்தவர் அவரே. But that service is actually loving service when we love Him not simply as the supreme controller, but as the supreme friend. பகவானை நாம் மேலான கட்டுப்படுத்துபவர் என்பது மட்டுமல்லாமல் மேலான நண்பர் என்றும் தான் கருத வேண்டும். அதுதான் உண்மையான பக்தி. Therefore we find descriptions in Srimad Bhagavatam of Krishna running and dancing with his boyfriends, young boys, in the groves of Vrindavan. எனவேதான் நாம் ஸ்ரீமத் பாகவதத்தில் பார்க்கிறோம், கிருஷ்ணர்
தன்னுடைய இளம் நண்பர்களுடன் விளையாடிக்கொண்டு ஆடிக்கொண்டு பிருந்தாவன வனங்களில் சந்திப்பதை பார்க்கிறோம். This is the pinnacle of theism. இதுதான் பக்தியின் மிக மிக உயர்ந்த நிலை. Now, here it's stated that one can attain samadhi. How to attain samadhi? Here in this verse, samadhi is being described. இந்த பதத்தில் சமாதி என்னும் பதம் விவரிக்கப்பட்டுள்ளது. Now, it does not seem that running around in cowherd pastures has got anything to do with samadhi. So, இந்த மேய்ச்சல் நிலங்களில் நண்பர்களோடு ஓடுவது அதுக்கும் சமாதிக்கும் என்ன சம்பந்தம்? Up to this very day, if you go in the countryside, you'll find young boys running along behind cows with sticks. நாம் கிராமப்புறங்களில் சென்று பார்த்தால் சிறுவர்கள் ஒரு குச்சியை எடுத்துக்கொண்டு மாடுகளை விரட்டி கொண்டு போவதை பார்க்கிறோம். And it doesn't seem to be like anything to do with spiritual life. ஆனால் அதை பார்த்தால் அதற்கும் ஆன்மீக வாழ்க்கைக்கும் என்ன சம்பந்தம் என்று நமக்கு தோன்றுகிறது. And it isn't. அது இல்லை. So how can we say that Krishna consciousness means to worship a cowherd? கிருஷ்ண உணர்வு என்றால் ஒரு இடைச்சிறையனை வழிபடுவது என்பது எவ்வாறு நாம் சொல்ல முடியும்? What's that got to do with God? அதற்கும் கடவுளுக்கும் என்ன சம்பந்தம்? It's not surprising if we have this doubt. இந்த சந்தேகம் உங்களுக்கு எழலாம், அதில் ஒன்றும் ஆச்சரியமில்லை. Because even Lord Brahma had this doubt. ஏனென்றால் பகவான் பிரம்மாவும் இந்த சந்தேகம் கொண்டிருந்தார். And he happens to be the most intelligent person in the universe. அவர் இந்த பிரபஞ்சத்திலேயே மிகுந்த அறிவாளியாக இருந்தார். Even one of his heads is more intelligent than anyone else in the universe. He's got 4 heads. அவருக்கு 4 தலைகள் இருக்கின்றன. ஆனால் அவருடைய ஒரு தலையே போதும். பிரபஞ்சத்தில் உள்ள எல்லா அறிவை காட்டிலும் அந்த ஒரு தலையிலேயே அதிக அறிவு இருக்கிறது. And he is known as Kamalasana. He sits on the lotus throne. அவருக்கு கமலாசனர் என்று பெயர். அவர் ஒரு தாமரையிலான சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கிறார். That is sprouted from the navel of Lord Narayana. அது நாராயணரின் தொப்புள் கொடியிலிருந்து மலர்ந்தது. And he himself is the son of Narayana. அவரே நாராயணனுடைய மகன்தான். And he knows it. அவருக்கு அது தெரியும். In Christianity, they say Jesus is the Son of God. கிறிஸ்தவ மதத்தில் ஜீசஸ் கடவுளின் மைந்தன் என்று கூறுகிறார்கள். We don't deny that. நாம் அதை மறுப்பதில்லை. But Brahma is the first son of God in this universe. ஆனால் பிரபஞ்சத்தில் பகவானின் முதல் மகன் பிரம்மா. There are many others also. அதற்கு பிறகு அநேகம் பேரும் இருக்கிறார்கள். So Brahma, he happens to know that he is the son of God. So பிரம்மாவுக்கு தெரியும் தான் கடவுளின் மைந்தன் என்பது. And from time to time, he prays to Narayana to appear in this universe. அவர் அவ்வப்போது நாராயணன் இந்த உலகத்தில் அவதரிக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்கிறார். Krishna, the Supreme Personality of Godhead, appears from time to time within the universe when there is too much disturbance by the demons. இந்திராரி வியாசனம் லோகம் மிருடயந்தி யுகே யுகே. இந்த உலகத்தில் அசுரர்களின் ஆதிக்கம் அதிகமாக இருக்கும் போது அவ்வப்போது பகவான் கிருஷ்ணர் இங்கு அவதரிக்கிறார். So when the demons disturb, when the asuras disturb the demons fight back. அசுரர்கள் தேவர்களுக்கு இடையூறு விளைவிக்கும் பொழுது தேவர்கள் திருப்பி சண்டை போடுகிறார்கள். But sometimes if they find themselves overwhelmed, சில சமயங்களில் அவர்கள் அசுரர்களால் கட்டுப்படுத்தப்பட்டவர்களாக உணர்கிறார்கள். then they approach Lord Brahma. அப்பொழுது அவர்கள் பிரம்மாவை அணுகுகிறார்கள். And he in that circumstance may approach Lord Vishnu. அவர் அப்பொழுது பகவான் விஷ்ணுவிடம் சென்று முறையிடுகிறார். So Brahma is the son of Lord Vishnu, and he appealed to Vishnu to appear. எனவே பிரம்மா பகவான் விஷ்ணுவின் மைந்தர். எனவேதான் அவர் விஷ்ணுவிடம் அவதாரம் எடுக்கும்படி வேண்டிக் கொள்கிறார். Which he did as Lord Krishna, who is actually the origin of Vishnu.
கிருஷ்ணர் விஷ்ணுவின் ஆதாரமாக இருக்கிறார். So, it might be a good idea to just unplug it. If you leave it off, then it makes a noise all the time. So, when Krishna was in the womb of Devaki, the demigods headed by Lord Brahma offered him prayers. கிருஷ்ணர் தேவகியின் கர்ப்பத்தில் இருக்கும்போது அவர்கள் பிரம்மாவின் தலைமையில் அவருக்கு பிரார்த்தனை செய்தார்கள். So, Lord Brahma knows who is Krishna. எனவே பிரம்மாவுக்கு தெரியும் கிருஷ்ணர் யார் என்பது. He is the Supreme Personality of Godhead. அவர்தான் முழுமுதற் கடவுள் என்பது. But when he saw Krishna running barefoot with cowherd boys, and some of them stealing his lunchbox, some of them jumping on his back, he had a doubt. ஆனால் அவர் பார்க்கிறார் கிருஷ்ணர் இடை சிறுவர்களுடன் ஓடிக்கொண்டிருக்கிறார். சில சிறுவர்கள் அவரது உணவு பட்டலத்தை திருப்பிக் கொள்கிறார்கள், சிலர் அவரது முக்கின் மேல் ஏறுகிறார்கள். அப்பொழுது அவருக்கு சந்தேகம் வருகிறது, Is this really God? இவர் உண்மையிலேயே கடவுள் தானா? So then Brahma, he tested Krishna. எனவே பிரம்மா கிருஷ்ணரை சோதிக்கிறார். Which was a foolish thing to do. அது ஒரு முட்டாள்தனமான செயல். Impelled by at least superficially we can say it was foolish. We don't say Lord Brahma is foolish. At least superficially we can say it's foolish. We don't say Lord Brahma is foolish. வெளிப்பார்வைக்கு அது முட்டாள்தனமாக தெரிகிறது. உண்மையில் நாம் பிரம்மா முட்டாள் என்று சொல்வதில்லை. But impelled by the Leela Shakti of the Lord, Lord Brahma stole the cowherd boys and calves from him. பிரம்மா பகவானுடைய மாயை சக்தியினால் மயக்கப்பட்டு பிரம்மா கிருஷ்ணருடைய இளம் கன்றுகளை திருடுகிறார். But then he saw that Krishna still had his cowherd boys and calves with him. ஆனால் அவர் பார்க்கிறார், அவர் எடுத்து சென்ற பிறகு கூட கிருஷ்ணரிடம் அந்த கன்றுகளும் இடைச்சிறர்களும் அங்கே இருக்கிறார்கள். So he attempted to bewilder Krishna, but as a result, he himself became bewildered by Krishna. அவர் கிருஷ்ணரை குழப்பமடைய செய்ய வேண்டும் என்று எண்ணினார், ஆனால் அவரே குழப்பமடைந்திருக்கிறார். He was thinking, I am very great, and who is this Krishna running around with bare feet, chasing after cows? அவர் நினைக்கிறார், நான் மிக பெரியவன், இந்த கிருஷ்ணன் யார், வெறும் காலுடன் இடைச்சிறர்களுடன் ஓடிக்கொண்டிருக்கிறானே. And then Krishna showed that these replacement cows and calves were all Vishnu forms. அப்பொழுது கிருஷ்ணர் காண்பிக்கிறார், மாற்றாக வைக்கப்பட்டுள்ள கன்றுகளும் இடைச்சிறர்களும் விஷ்ணு உருவத்தில் இருப்பதாக காட்சி கொடுக்கிறார். All these Vishnu forms were being worshipped by many Brahmas, Rudras, and so many different demigods. இந்த எல்லா விஷ்ணு உருவங்களையும் பிரம்மா மற்றும் மற்ற தேவர்கள் எல்லோரும் சேர்ந்து வணங்கிக் கொண்டிருப்பதையும் அவர் பார்க்கிறார். So at this point, Lord Brahma offered many important prayers to Lord Krishna. அந்த சமயத்தில் பிரம்மா மிக முக்கியமான பிரார்த்தனைகளை கிருஷ்ணருக்கு செய்கிறார். Of which one is அவற்றில் ஒன்று Jananta eva janantu kimbahuta mana prabho manasa vapasa vacho vaivavam tava gocharaha. He said that someone may say that I understand Krishna. அவர் கூறினார், சிலர் கூறுவது நான் கிருஷ்ணரை புரிந்து கொண்டு விட்டேன் என்று. Let them say like that. அவர்கள் அவ்வாறு சொல்லிக் கொள்ளட்டும். But as far as I am concerned, Krishna is not possible to understand by any mental, intellectual or sensual effort. ஆனால் என்னை பொறுத்தவரை கிருஷ்ணரை மனதினாலோ அறிவினாலோ குணங்களாலோ யாரும் புரிந்து கொள்ள முடியாது. So to play with Krishna, this is the highest samadhi. எனவே கிருஷ்ணருடன் விளையாடுவது இதுதான் மிக உயர்ந்த சமாதி நிலை. This is
difficult for the yogis to understand. யோகிகளுக்கு இதை புரிந்து கொள்வது கடினமாக இருக்கும். What to speak of the yogis, it's even difficult for Lord Brahma to understand. யோகிகள் பிரம்மாவாலேயே இதை புரிந்து கொள்ள முடியவில்லை. Because samadhi can be obtained by the yoga system by stopping all activities. யோக முறையில் எல்லா செயல்களையும் நிறுத்துவதன் மூலமாக சமாதி நிலையை அடைய முடியும். No sensual activities. எந்த விதமான புலன் ஈடுபாடு செயல்களும் இல்லை. No frivolous activities. எந்த விதமான அற்பமான செயல்களும் கிடையாது. No running behind cows. பசுக்களின் பின்னால் ஓடுவதில்லை. No playing on flutes. புல்லாங்குழல் வாசிப்பதில்லை. No eating delicious foods. இனிமையான சுவையான உணவுகளை உண்பதில்லை. So the concept of samadhi of the yogis is a very sober one. எனவே யோகிகள் சமாதி என்று நினைப்பது மிக you can say dhira. மிக கம்பீரமான ஒன்று. Even those yogis who are meditating on Lord Vishnu, they perceive of him as a very grand figure. So விஷ்ணுவை குறித்து தியானிக்கும் யோகிகள் கூட அவரை மிக உயர்ந்த உருவத்தில் தியானிக்கிறார்கள். The samadhi of the devotee is to play with Krishna. ஆனால் ஒரு பக்தரின் சமாதி என்பது கிருஷ்ணருடன் விளையாட்டில் ஈடுபடுவது. Krishna's activities are often misunderstood. கிருஷ்ணருடைய செயல்கள் எப்பொழுதும் தவறாக புரிந்து கொள்ளப்படுகின்றன. Because spiritual life means to become withdrawn from sensual activity. ஏனென்றால் ஆன்மீகம் என்றால் புலன் செயல்களிலிருந்து விடுபட்டிருப்பது. No one can become advanced in spiritual life if he is an Epicurean, ஒருவர் sense enjoyer. புலன் உணர்ச்சி விஷயங்களில் ஈடுபட்டிருப்பவரால் ஆன்மீகத்தில் முன்னேற முடியாது. But then we see that Krishna himself appears to be a sense enjoyer. ஆனால் நாம் பார்க்கும்போது கிருஷ்ணரே புலன் விஷயங்களில் ஈடுபடுவது போல் நமக்கு தோன்றுகிறது. Krishna is dancing with women, கிருஷ்ணர் பெண்களுடன் நடனம் ஆடுகிறார், enjoying nice food, இனிய உணவுகளை ரசிக்கிறார், playing music, பாட்டு வாசிக்கிறார், dancing, நடனம் ஆடுகிறார், dressed in very nice clothes, மிக அழகான உடைகளை அணிகிறார், showing off his strength by fighting. அவருடைய வலிமையை மற்றவர்களுடன் சண்டையிட்டு வெளிப்படுத்துகிறார். So, what's spiritual about that? எனவே இதில் ஆன்மீகம் என்ன இருக்கிறது? The difference is one of quality. இது வித்தியாசம் என்னவென்றால் அதனுடைய தன்மை, அதனுடைய தரம். That Krishna's sense enjoyment is not the depraved sense enjoyment of this material world. கிருஷ்ணனுடைய புலன் இன்பங்கள் இந்த உலகத்தில் உள்ள கலங்கப்பட்ட புலன் இன்பங்கள் போன்றதல்ல. No one can understand the sense enjoyment of Krishna who is interested in his own personal material sense enjoyment. யார் தன்னுடைய பௌதிக புலன் இன்பங்களில் ஈடுபட்டிருக்கிறாரோ அவரால் கிருஷ்ணனுடைய புலன் இன்பங்களை புரிந்து கொள்ள முடியாது. Even if one has the desire to enjoy Krishna consciousness, ஒருவருக்கு கிருஷ்ண உணர்வை அனுபவிக்க வேண்டும் என்ற விருப்பமும் இருக்கலாம். that will bar him from entering into Krishna consciousness. That will bar him. That will bar him from entering into Krishna consciousness. அது Prevent him. கிருஷ்ண உணர்வை புரிந்து கொள்வதை அது தடுக்கும். Because Krishna consciousness means to act for Krishna's enjoyment. ஏனென்றால் கிருஷ்ண உணர்வு என்றால் கிருஷ்ணருடைய திருப்திக்காக இன்பத்திற்காக செயல்படுவது. Now we may think, well, I shall sit at home and be Krishna conscious peacefully by myself. நீங்கள் நினைக்கலாம், நான் வீட்டில் அமைதியாக கிருஷ்ண உணர்வில் ஈடுபட போகிறேன் என்று. That is one kind of Krishna consciousness. அது ஒரு விதமான கிருஷ்ண உணர்வு. But it is
not pure Krishna consciousness. ஆனால் அது தூய கிருஷ்ண உணர்வு அல்ல. Because actual Krishna consciousness means to do what Krishna wants us to do. ஏனென்றால் உண்மையான கிருஷ்ண உணர்வு எதுவென்றால் கிருஷ்ணர் நாம் எதை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறாரோ அதை செய்வதுதான். They say, well, at home I'm sitting and chanting by myself, and Krishna likes. Krishna tells us to chant, so I'm doing that. நீங்கள் கூறலாம், நான் வீட்டில் அமைதியாக எனக்கு நானே ஜெபம் செய்து கொண்டிருக்கிறேன், கிருஷ்ணர் இதை விரும்புகிறார் என்று. So to do so is certainly far better than sitting at home and watching TV. நாம் வீட்டில் இருந்து டிவி பார்ப்பதை விட அது சிறந்ததுதான். Of course, I've seen some people who watch TV and chant at the same time, but it's not a very good idea. நான் பார்க்கிறேன், சிலர் டிவி பார்த்துக் கொண்டே ஜெபம் செய்கிறார்கள். அது சிறந்ததல்ல. Not recommended. அது சிபாரிசு செய்யப்பட்டதல்ல. But if you think that, well, at the temple it's always crowded and sometimes there's some disturbance, so let me just be peacefully at home chanting Hare Krishna. You may think like that. நீங்கள் நினைக்கலாம், கோவிலில் நெருக்கடி அதிகமாக இருக்கிறது, அங்கு அமைதி இல்லை, எனவே நான் வீட்டில் அமைதியாக ஜெபம் செய்கிறேன் என்று நினைக்கலாம். This is something like Arjuna's proposition. இது அர்ஜுனனுடைய எண்ணத்தை போன்றது. That I don't want to fight, so let me peacefully be a good person without fighting. அர்ஜுனன் கூறினான், நான் போரிட விரும்பவில்லை, நான் அமைதியாக செயல்படுகிறேன் என்று. Arjuna, he wasn't proposing to be against Krishna. அர்ஜுனன் கிருஷ்ணருக்கு எதிராக எதையும் செய்ய நினைக்கவில்லை. He wasn't proposing to be a non-devotee. அவன் பக்தன் அல்லாதவனாக இருப்பதற்கு முயற்சிக்கவில்லை. He was just proposing, I'll be a devotee peacefully. Why get involved in all these troubles? அவன் எண்ணினான், நான் அமைதியாக ஒரு பக்தனாக இருந்து விடுகிறேன், எதற்காக இந்த போரெல்லாம்? Krishna didn't accept that. This is not Anarya Jushtama Swargam, Kirti Karamarjuna. This is not befitting you, Arjuna. ஆனால் கிருஷ்ணர் இதை ஏற்கவில்லை. அனாரிய ஜுஷ்டம் அஸ்வத்தியம், இது உங்களுக்கு தகுதியானதல்ல என்று கூறினார். You are meant for better things than this. இதை விட உயர்ந்த காரியங்கள் செய்வதற்காக இருப்பவன் நீ. Now Arjuna could say, well, what's wrong? I want to be peaceful, I want to be good, and I'll be a devotee. Now what's wrong with that? அர்ஜுனன் நினைக்கிறான், நான் என்னுடைய என்ன தவறு இருக்கிறது? நான் பக்தனாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன், அமைதியாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன், இது என்ன தவறு? Why should I get involved in this fighting just for sense enjoyment so we can enjoy the kingdom? இந்த ராஜ்யத்தை அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக நான் ஏன் இந்த போரில் ஈடுபட வேண்டும்? Rather, I will withdraw from the fighting, and that will show I'm more detached. இதற்கு பதிலாக நான் இந்த சண்டையிலிருந்து விலகி இருந்து பற்றில்லாதவனாக இருக்கிறேன். But Krishna pointed out to him that your apparent vairagya is actually asakti. ஆனால் கிருஷ்ணர் அவனுக்கு எடுத்து காட்டினார், உன்னுடைய வைராகியம் போல் தோற்றமளிக்கும் இது உன்னுடைய சக்தியின்மையை குறிக்கிறது. Because your so-called renunciation is not on the basis of what I, Krishna, want, but on the basis of what you want, and that is not actually renunciation. So, நீ துறவரம் என்று கூறிக்கொள்வது உண்மையில் நான் விரும்புவதல்ல, இதை நீதான் விரும்புகிறாய், எனவே இது உண்மையான துறவரம் அல்ல. So a devotee who is involved in this world for the sake of fulfilling the mission of Krishna, if he's actually doing that for the pleasure of Krishna, he's far better than the so-called renounced yogi. ஒருவர் கிருஷ்ணரை திருப்திப்படுத்துவதாக செயலாற்றுபவர் உண்மையிலேயே கூறிக்கொள்பவரை விட மேலானவர். Anashita karma phalam kayam karma karoti sasanyasi sayogi cha nanirajnina chakriya. Krishna says, one who performs his duty as he is obliged to, without being attached to the results of the work, he is the real sannyasi, he is the real yogi, not one who gives up all activities, not one who simply withdraws from the world. கிருஷ்ணர் கூறுகிறார், யார் உண்மையான சன்னியாசி, யார் யோகி என்பது பலனை எதிர்பார்க்காமல் கடமையை செய்பவன் தான் உண்மையான சன்னியாசி. நெருப்பில் மூட்டாமல் இருப்பவனோ அல்லது செயல்களில் ஈடுபடுவனோ உண்மையான சன்னியாசி அல்ல என்று கூறினார். So Krishna instructed Arjuna how to be in samadhi.
எனவே கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு அறிவுறுத்துகிறார் சமாதி எவ்வாறு நினைவுறுவது. Mamanusmara Yudhyacha. Think of me and fight. மாமனுஸ்மர யுத்யச. என்னை நினைத்துக் கொண்டு அதே சமயம் போரிலும் ஈடுபடு. Arjuna proposed, I will go away and think of you, Krishna. அர்ஜுனன் கூறினான், நான் போரை விட்டு கொண்டிருக்கிறேன், உன்னையே நினைத்துக் கொண்டிருக்கிறேன். Krishna said, you want to think of me? Very good, but fight also. கிருஷ்ணர் கூறினார், என்னை பற்றி நினைத்து விரும்புகிறாயா? நல்லதுதான், ஆனால் போரிலும் ஈடுபடு. But how can I fight and think of you? How can I fight and think of anything else? நான் போரிடும் போது உன்னை எப்படி நினைப்பது, மற்றவற்றை நான் எவ்வாறு நினைப்பது? But Krishna told this Mamanusmara Yudhyacha. ஆனால் கிருஷ்ணர் கூறுகிறார், மாமனுஸ்மர யுத்யச, என்னை நினை போரிடு. Tesham satata yuktanam bhajatam priti purvakam dadami buddhi yogam tam yena mamupayanti te. I will give you the intelligence. If you are sincere to serve me, I will give you the intelligence by which you can do so. Krishna told Arjuna. நீ எனக்கு சேவை செய்வதில் சத்தை உள்ளவனாக இருந்தால் உனக்கு வேண்டிய அறிவை நான் கொடுக்கிறேன் என்று கூறுகிறார். So the complete concept of samadhi is dynamic, not static. எனவே சமாதி என்பது செயல்படாமல் இருப்பதல்ல. The samadhi of Hanuman jumping to Lanka, looking for Sita, burning Lanka, is far more advanced than that of the yogis sitting in caves. யோகிகள் குகையில் அமர்ந்து சமாதியில் இருக்கிறார்கள். ஆனால் அதை விட அனுமார் சமுதிரத்தை தாண்டி லங்கைக்கு சென்றார், சீதையை தேடினார், லங்கையை கொளுத்தினார். அது சிறந்த சமாதி. The samadhi of the gopis hearing Krishna's flute and running to Krishna. கிருஷ்ணருடைய புல்லாங்குழலை கேட்டு கோபிகள் கிருஷ்ணரை நோக்கி ஓடினார்கள். அது சமாதி. They are not caring for the restrictions of their husbands or fathers. அவருடைய கணவன்கள், அவருடைய பெற்றோர்கள் அவருடைய விதிகளை பொருட்படுத்தாமல் அவர்கள் கிருஷ்ணரிடம் சென்றார்கள். This is the highest samadhi. இதுதான் மிக உயர்ந்த சமாதி. Their minds completely fixed on Krishna. அவர்கள் மனது முழுவதுமாக கிருஷ்ணரிலேயே நிலைபெற்றிருந்தது. And Krishna appreciates them. கிருஷ்ணர் அதை மெச்சிக்கொண்டார். Nasadhyati mam yoga. Krishna says, I cannot be properly worshipped by the yoga process. அவர் கூறினார், யோக முறையின் மூலமாக நான் முழுமையாக வணங்கப்பட முடியாது. Nor by following varnashram dharma, nor by sankhya, na dharmam sankhya udara. வர்ணாசிரம முறையினாலோ அல்லது சாங்கிய முறையினாலோ என்னை வழிபட முடியாது. Krishna says these things cannot satisfy me. Yatha bhakti mamajita, cannot satisfy in the same way as devotional service offered to me. கிருஷ்ணர் கூறுகிறார், எனக்கு செய்யப்படும் பக்தி சேவையை போல இவைகள் எல்லாம் எனக்கு திருப்தியை அளிக்காது என்று கூறுகிறார். But that dynamic activity in Krishna consciousness cannot take place if one is interested in one's own personal sense enjoyment. ஆனால் ஒருவர் தன்னுடைய சொந்த புலனின்பங்களில் விருப்பம் கொண்டவராக இருந்தால் இப்படிப்பட்ட நிலையை அடைய முடியாது. Even the sense enjoyment of enjoying Krishna, கிருஷ்ணரை அனுபவிக்க வேண்டும் என்ற புலனின்ப கூட, I shall sit peacefully and chant Hare Krishna. நான் அமைதியாக இருந்து கொண்டு ஜபம் செய்கிறேன். As long as there is no disturbance. எந்த விதமான தொந்தரவும் வரை. Several times I've heard of devotees that are daily, dutifully chanting on Mala 16 rounds. நான் பார்க்கிறேன் பல இடங்களில் பக்தர்கள் தினமும் 14 முறை ஜபம் செய்கிறார்கள். Then some major problem comes, maybe in the home or something like that. ஆனால் ஒரு பெரிய பிரச்சனை வருகிறது, வீட்டிலோ அல்லது வேலைக்கோ ஒரு பிரச்சனை வருகிறது. And they said, well, my mind was so disturbed I couldn't chant. அவர்கள் கூறுகிறார்கள், எனது மனது மிகவும் கஷ்டம் அடைந்திருக்கிறது, என்னால் ஜபம் செய்ய முடியவில்லை. That time you should chant more. ஆனால் அந்த சமயத்தில் தான் நீங்கள் அதிகமாக ஜபம் செய்ய வேண்டும். The difficulty is an opportunity to take shelter of Krishna more. ஒரு இடைநிலை ஏற்படும் போது கிருஷ்ணரிடம் அடைவதற்கு நமக்கு வாய்ப்பு அதிகரிக்கிறது. But if we think that first of all everything should be
peaceful and comfortable and nice, and then I shall chant Hare Krishna. ஆனால் நீங்கள் நினைப்பீர்கள் எல்லாம் சரியான பிறகு அமைதியான பிறகு நான் பகவான் நினைக்கிறேன். That is also Krishna conscious, but in a neophyte state. அதுவும் ஒரு விதமான கிருஷ்ண உணர்வு தான், ஆனால் அவ்வளவு உயர்ந்ததல்ல. Sometimes people come to us and say, well, since I started chanting Hare Krishna, my difficulties increased so much. சில பேர்கள் கூறுகிறார்கள், நான் ஹரே கிருஷ்ண ஜெபம் செய்ய ஆரம்பித்த பிறகு என்னுடைய துயரங்கள் அதிகரித்து விட்டன என்று. Generally we go to temples and we pray to God to get free from difficulties. பொதுவாக நாம் பகவானிடம் சென்று வேண்டுவது நமது துயரங்களிலிருந்து விடுபட வேண்டும் என்பதற்காக. But now I'm chanting Hare Krishna, no difficulties are coming. ஆனால் நான் இந்த ஹரே கிருஷ்ண ஜெபம் செய்த பிறகு எனக்கு துயரங்கள் அதிகரித்து விட்டன. Krishna is being very merciful to you. அப்படி என்றால் கிருஷ்ணர் உங்களிடம் மிகுந்த கருணை கொண்டிருக்கிறார் என்று பொருள். Recently, some brothers of one very big business family, they came to me in a very distressed condition. சமீபத்தில் ஒரு பெரிய வர்த்தக குடும்பத்தில் உள்ள இரு சகோதரர்கள் ஒரு துயரற்ற நிலையில் என்னிடம் வந்திருந்தார்கள். They had lost so much money, crores and crores of rupees. அவர்கள் கோடிக்கணக்கில் பணத்தை இழந்து விட்டிருந்தார்கள். And their reputation was spoiled because they couldn't pay. They had different debtors and they couldn't pay. அவர்களுடைய கடன்காரர்களுக்கு அவர்கள் திருப்பி கொடுக்க முடியாததனால் அவர்களுடைய பெயரும் மிகவும் பாதிக்கப்பட்டிருந்தது. So I told them, you're very lucky. நான் கூறினேன், நீங்கள் மிக அதிர்ஷ்டசாலிகள். Krishna is taking away all your material attachments. கிருஷ்ணர் பௌதிக பற்றுகளை எல்லாம் உங்களிடமிருந்து விலக்கி இருக்கிறார். So far you were thinking this is our money. இதுவரை நீங்கள் நினைத்துக் கொண்டிருந்தீர்கள் இதெல்லாம் என்னுடைய பணம் என்று. So that is a thief's mentality. Thief. அது ஒரு திருடனுடைய எண்ணம். So you are living as thieves, and now you can understand nothing belongs to you, everything belongs to Krishna. நீங்கள் ஒரு திருடனை போல வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். இப்போது நீங்கள் புரிந்து கொண்டீர்கள், யாருக்கும் எதுவும் சொன்னதல்ல, எல்லாம் கிருஷ்ணருக்கே உரியது என்பதை. So they had come to me, I suppose, expecting some blessing, so they could get all their money back. அவர்கள் என்னிடம் வரும்பொழுது நான் சில வாழ்த்துறைகள் வழங்குகிறேன், அவர்கள் பணம் மீண்டும் கிடைக்கும் என்று எண்ணிக்கொண்டு வந்தார்கள். Generally people think that God's duty is to fulfill our desires for self-service. பொதுவாக மக்கள் நினைக்கிறார்கள் கடவுளுடைய கடமை என்னவென்றால் நம்முடைய ஆசைகளை பூர்த்தி செய்வதுதான் என்று. No, it is our duty to fulfill God's desires for self-service. ஆனால் உண்மையில் நம்முடைய கடமைதான் பகவானுடைய ஆசைகளை பூர்த்திப்படுத்துவது. You may say, well, that's not fair. நீங்கள் சொல்லலாம், இது நியாயம் இல்லை. But reality is not a democracy. ஆனால் யதார்த்த நிலை எல்லாரும் சேர்ந்து முடிவு செய்வதல்ல. Reality is autocracy. யதார்த்த நிலை பகவானால் நிர்ணயிக்கப்படுவது. Reality is that we are controlled and He is the control. உண்மை நிலை என்னவென்றால் நாமெல்லாம் கட்டுப்படுத்தப்பட்டவர்கள், அவர் கட்டுப்படுத்துபவர். Fortunately, He is a benevolent autocrat. ஆனால் அதிர்ஷ்டவசமாக அவர் ஒரு சர்வாதிகாரியாக இருந்தாலும் மிக கருணை வாய்ந்தவர். And His love for us is beyond our imagination. அவர் நம் மீது கொண்டிருக்கும் அன்பை நாம் கற்பனை செய்து கூட பார்க்க முடியாது. Foolish people think that God's love for us is demonstrated by giving us facilities for sense enjoyment. அறிவில்லாதவர்கள் நினைக்கிறார்கள் நமக்கு புலனுக்கான விஷயங்களை பகவான் அளிக்கும் போதுதான் பகவான் கருணை கொண்டிருக்கிறார் என்று. But Krishna Himself says that my mercy is demonstrated by taking away facilities for sense enjoyment. ஆனால் கிருஷ்ணரே கூறுகிறார், என்னுடைய கருணை எவ்வாறு வெளிப்படுகிறது என்றால் ஒருவருடைய புலன் முதல் விஷயங்களுக்கான பொருட்களை பறிப்பது போல. To those who I am merciful to, Krishna says, I gradually take away all their wealth. கிருஷ்ணர் கூறுகிறார், நான் யாரிடம் அன்பு கருணை கொண்டிருக்கிறானோ அவர்களுடைய செல்வங்களை நான் படிப்படியாக எடுத்துவிடுகிறேன் என்று. So the yogis, one of the things they do is stand on their heads. யோகிகள் அவர்கள் செய்யும் ஒரு விஷயம் என்னவென்றால் அவர்களுடைய காலின் பற்றை காலின் மீது இருக்கிறார்கள். In Bhakti Yoga, if we're actually to take to Bhakti Yoga, then all our ideas have to be put on their heads, turned upside down.
ஆனால் நாம் பக்தி யுகத்தில் ஈடுபடுவதாக இருந்தால் எல்லா விஷயங்களும் தலைகீழாக மாற்றப்பட வேண்டும். That I'm coming to God for peace, you may not get peace. நான் பகவானிடம் அமைதிக்காக வருகிறேன், ஆனால் உங்களுக்கு அமைதி கிடைக்காமல் போகலாம். Actually, we will get peace, ஆனால் உண்மையிலே நமக்கு அமைதி கிடைக்கும், but not in the way we might expect it. ஆனால் நாம் எதிர்பார்க்கும் முறையில் அல்ல. Generally, people think peace is that everything will be, my whole life there will be no disturbance to my sense enjoyment. This is what they think of as peace. அமைதி என்றால் பொதுவாக எது நினைக்கிறார்கள் என்றால் வாழ்நாள் முழுவதும் என்னுடைய புல இன்பங்களுக்கு எந்த விதமான தடங்களும் ஏற்படாது என்று. But Krishna's mercy on us will be that He will smash all prospects for our sense enjoyment. ஆனால் கிருஷ்ணனுடைய கருணை என்னவென்றால் புல இன்பங்களுக்கான எல்லா வசதிகளையும் அவர் அறவே நீக்கிவிட்டார். So that we have no other recourse but to take shelter of Him. அப்பொழுது நாம் கிருஷ்ணரிடம் சரணடைவதை விட நமக்கு வேற எந்த விதமான வழி இல்லை. And therefore we shall feel great peace in our hearts. அதன் மூலமாக நமது மனதில் அமைதி ஏற்படுகிறது. This is demonstrated in the narration of the prostitute Pingala. பிங்களா என்னும் ஒரு வேசியின் கதையில் இது நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. Who, being full of desire, waited for customers. அவள் ஆசை மிகுதியால் வாடிக்கையாளர்களுக்காக காத்துக் கொண்டிருந்தாள். All night she waited, no customers. இரவு முழுவதும் அவள் காத்திருந்தாள், ஆனால் யாரும் வாடிக்கையாளர் வரவில்லை. Then she thought, anyway, what's the use? Let me take shelter of Krishna. அப்பொழுது அவள் நினைத்தால் வேற எந்த வழி, நான் கிருஷ்ணனிடம் அடைக்கலம் புகுகிறேன் என்று. Nairasha Paramasukham. She realized that disappointment gives rise to the highest happiness. ஏமாற்றம் தான் மிக உயர்ந்த இன்பத்தை கொடுக்கிறது என்பதை அவள் உணர்ந்தாள். Nairasha is generally translated as disappointment. ஏமாற்றம் என்று அது மொழிபெயர்க்கப்படுகிறது. But it also means when we have no more hope of any material enjoyment, then we can actually attain the samadhi of loving Krishna. எப்பொழுது நாம் புலனின்பங்களை அனுபவிப்பான வாய்ப்பை இல்லாமல் போகிறதோ அப்பொழுது நாம் அந்த சமாதி நிலையை அடைகிறது சொல்லலாம். As long as we are thinking of my own sense enjoyment, we cannot actually enter into Krishna consciousness. நாம் நம்முடைய புலனின்பங்களை நினைத்துக் கொண்டிருக்கும் வரையில் கிருஷ்ண உணர்வை அடைய முடியாது. We are meant to facilitate Krishna's sense enjoyment. நாம் கிருஷ்ணருடைய புலன்களை திருப்திப்படுத்துவதற்காக இருக்கிறோம். But if we have desires for our own sense enjoyment, then we shall be envious of Krishna. Why should he enjoy? I should enjoy. We shall. நாம் நம்முடைய புலன்களையே கருத்துடையவர்களாக இருந்தால் கிருஷ்ணர் மீது நமக்கு பொறாமை ஏற்படும். அவரை நாம் ஏன் திருப்திப்படுத்த வேண்டும் என்று. When we are fully dedicated to the principle of acting for Krishna's sense enjoyment, that is samadhi, that is bhakti. எப்போது நாம் கிருஷ்ணருடைய திருப்திக்காகவே செயல்பட வேண்டும் என்று எண்ணுகிறோமோ அதுதான் உண்மையான பக்தி, அதுதான் உண்மையான சமாதி. When we are prepared to accept distress to facilitate Krishna's happiness, that is samadhi. கிருஷ்ணருடைய சந்தோஷத்திற்காக துயரங்களை ஏற்பதற்கு நாம் தயாராகும் போதுதான் அந்த நிலைதான் சமாதி நிலை. For instance, Srila Prabhupada gave up the happiness of living peacefully in Vrindavan to go amongst the savages of America and teach them Krishna consciousness. உதாரணமாக ஸ்ரீல பிரபுபாதா அவர்கள் விருந்தாவனத்தில் அமைதியாக காலத்தை கழித்திருக்கலாம். இருந்தாலும் அதை விட்டுவிட்டு அமெரிக்காவினுள் காட்டு விராண்டிகள் போன்ற மனிதர்களிடையே அவர் பிரச்சாரம் செய்தார். Even with no money, no contacts, அவர் செல்லும்போது அவரிடம் எந்த பணம் இல்லை, எந்த விதமான தொடர்புகளும் இல்லை. அவருக்கு he had to go through so many difficulties. அநேக துயரங்களை அவர் அனுபவிக்க வேண்டி வந்தது. But he accepted that for the sake of satisfying Krishna. ஆனால் அவர் அதை எல்லாவற்றையும் கிருஷ்ணருடைய திருப்திக்காக அந்த துயரங்களை அவர் ஏற்றுக்கொண்டார். This is samadhi. இது சமாதி. This is the standard of bhakti. இதுதான் பக்தியின் காரணம். It is not possible to even begin to understand this bhakti if one is thinking of how to satisfy his own senses. நம்முடைய புலன்களை எவ்வாறு திருப்திப்படுத்துவது என்று நாம் எண்ணிக்கொண்டிருந்தோமானால் பக்தியின் ஆரம்ப நிலையில் கூட நாம் நுழைய முடியாது. Hare Krishna. ஹரே கிருஷ்ணா. ஏதாவது கேள்விகள் விளக்கங்கள் தேவைப்பட்டால் கேட்கலாம்.
Any question? Yes. Sometimes I find that devotees struggle at during the beginning stage when they are neophyte, while preaching to neophyte devotees. Many devotees say that we can encourage the devotees to take part in kirtan if they are interested towards sense gratification. Divert that towards Krishna consciousness, like hear nice songs, you come to the temple, attend kirtan, and take Krishna prasad and participate in Krishna consciousness, and that will gradually bring them to the pure Krishna consciousness. So, can we take that as an initial beginning, or should we from the beginning stage down should work only in pure Krishna consciousness? Say it in Tamil, please. ஒருவர் புகழ் இன்பங்களில் திருப்ப முடிவராக இருக்கும்போது நாம் ஆரம்ப நிலையில் உள்ள பக்தர்களாக நுழைவர்களுக்கு ஆரம்ப நிலையில் தெரிவிக்கிறோம். உங்களுக்கு புகழ்களை திருப்தி பெற்ற வேண்டும் என்றால் கோயிலுக்கு வாருங்கள், பாட்டுகளை தேடுங்கள், நடனம் ஆடுங்கள், பிரசாதம் ஆடுங்கள். இதன் மூலமாக உங்கள் புகழ்களை திருப்திப்படுத்திக்கலாம் என்று கூறுகிறோம். இது சரியா? You can say both. You can say both things. Come here, chant Hare Krishna and be happy. நாம் இரண்டுமே சொல்லலாம். நீங்கள் பாருங்கள், அந்த ஹரே கிருஷ்ண ஜெபம் செய்யுங்கள், சந்தோஷமாக இருங்கள். Enjoy the nice prasadam and the nice kirtan. பிரசாதத்தை சுவைத்து மகிழுங்கள், கீர்த்தனத்தை கேட்டு மகிழுங்கள். And then tell them that you are not the enjoyer, you are the servant of prasadam. அதன் பிறகு சொல்லுங்கள், நீங்கள் உங்களை திருப்திப்படுத்திக் கொள்ளாது, பிரசாதத்தை மற்றவர்களுக்கு வழங்குங்கள். And then their head will spin. அவர்கள் தலை சுற்றும். First their head will spin from eating so much prasadam. முதலில் அதிகமாக பிரசாதத்தை சாப்பிட்டதன் மூலமாக அவர்களுக்கு தலை சுற்றும். What do? You fill them up with so much prasadam they can't move. Then they can't move. When they can't move, you preach them so heavily. அதிகமாக பிரசாதம் சாப்பிடும்போது அவர்களால் நகர முடியாது. அந்த நகர முடியாத நிலையில் இருக்கும்போது அவர்களுக்கு நீங்கள் பிரச்சாரம் செய்யுங்கள். Both. They should. Actually, even that enjoyment, if we say, come and enjoy that hearing the kirtan. But if the kirtan is performed by pure devotees, then there's no quality of material enjoyment in them. The only way they can enjoy it is by coming to the spirit, at least initially to the spiritual platform. இன்பம் அனுபவிக்க வேண்டும் என்றால் வாருங்கள், கீர்த்தனை கேளுங்கள், பிரசாதம் சாப்பிடுங்கள் அழைக்கிறோம். ஆனால் ஒரு தூய பக்தர்கள் அந்த கீர்த்தனை செய்யும் போது, அதை அவர்கள் கேட்கும் போது அந்த அனுபவிக்கும் இன்பம் பௌதிக நிலையில் உள்ள ஆன்மீக நிலையில் உள்ளது. Materially speaking, kirtan as is generally performed in our temples is not musically very enjoyable. நாம் சாதாரண பார்க்கும்போது கோயில்களில் நாம் பாடும் பாட்டு மிக மிக உயர்ந்த இசைத்தரத்தில் இல்லை. Musically, it's not on the standard of a classical music, Karnataka or something music performance. So, இசையின் தரத்தில் அது கர்நாடக இசை போன்று அவ்வளவு சிறப்பாக இல்லை. Or it's not like some rock concert. Sometimes it is, but it shouldn't be. It's not musically on the level. It's not on the level of professional musicians. மேற்கத்திய இசை போலவோ அல்லது சிறந்த இசை கலைஞர்களின் இசை போலவோ அது இல்லை. So actually, persons, we can only appreciate that if we have at least some beginning, genuine appreciation of Krishna. ஆனால் அவர்கள் உண்மையிலேயே கிருஷ்ணர் மீது ஒரு கவர்ச்சி இருந்தால்தான் இந்த இசையை அவர்களால் ரசிக்க முடியும். So we can say, come and enjoy. But then when they come, we can tell them, you are not the enjoyer. எனவே நாம் அவர்கள் கூறலாம், இங்க வந்து நீங்கள் சந்தோஷம் அனுபவியுங்கள். அங்க வந்த பிறகு நீங்கள் கூற வேண்டும், நீங்கள் அனுபவிப்பாளர்கள் அல்ல என்பதை. But we can speak the truth.
Those who are sincere, they will appreciate. நாம் உண்மையை கூறலாம். யார் மிகவும் சத்திய உள்ளவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் இதை ஏற்றுக்கொள்வார்கள். They may not be able to digest all at once, but they will appreciate there's something valuable here. அவர்களால் ஜீரணிக்க முடியாமல் போகலாம், இருந்தாலும் அவர்கள் சிலவற்றை மெச்சிக்கொள்வார்கள். If we present Krishna consciousness just as, well, it's like this, and if you like, you can come, and then what's the difference between this and any other mundane religious sect? நீங்கள் விருப்பம் இருந்தால் வரலாம் என்று சாதாரணமாக நாம் கூறினால் மற்ற மதங்களுக்கும் நமக்கும் எந்த வித்தியாசம் இருக்கிறது? Unless we can impress upon people the absolute necessity to surrender to Krishna, then it just seems that it's just like any other religious teaching. நாம் கிருஷ்ணரிடம் ஒரு சரணடைய வேண்டும் என்பதை வலியுறுத்தி கூறாவிட்டால் இது மற்ற மத பிரிவுகளை போன்றதே ஆகிவிடுகிறது. So genuine seekers may be disappointed. எனவே உண்மையை தேடுபவர்கள் ஏமாற்றப்படுகிறார்கள். Anything else? Yogamaya, what's the difference between Yogamaya and Mahamaya? Yogamayaikum Mahamayaikum ulla vyathyasam enna? Yogamaya is the internal potency of the Lord which facilitates his pastimes. Yogamaya என்பது பகவானின் உள் சக்தி, அது அவருடைய லீலைகளுக்கான வசதிகளை செய்கிறது. By which, for instance, Mother Yashoda thinks that the Supreme Personality of Godhead needs to suck her breast, otherwise he will not get proper nourishment. உதாரணமாக தாய் யசோதா நினைக்கிறாள், கிருஷ்ணர் என்னிடம் பால் குடிக்க வேண்டும், இல்லாவிட்டால் அவரால் உயிர்வாழ முடியாது என்று நினைக்கிறார். What's that verse? That's Stano Pibo. That Parikshit Maharaj asks, but how could Mother Yashoda be so fortunate that the Supreme Person, what kind of mercy did she have that the Supreme Personality of Godhead could suck her breast? Anyway, it's one of the shlokas. There's another, what is that? Shukadeva Goswami himself says that Nimam Vrincho Navabo Nashirapyanga Ashraya Prasadam Lebhire Gopi Yat Tat Prapa Vimuktidat. In relationship to Yashoda's tying up Krishna. In relationship? Yashoda Mai's tying up Krishna. பாகவதத்தில் கூறப்பட்டிருக்கிறது, யசோதா கிருஷ்ணரை முருகன் கட்டிக்கொள்வதை பற்றி. He said that Lord Brahma, Lord Shiva, and even Lakshmi, who is always on the chest of the Lord, they could not get the same mercy that Mother Yashoda got, that she was able to tie up Krishna, who is the giver of liberation to others. அப்படிப்பட்ட கிருஷ்ணரையே கட்டிக்கொள்ளும் அளவுக்கு யசோதாவுக்கு ஒரு அருமையான வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. இது பிரம்மாவுக்கோ சிவனுக்கோ லட்சுமிக்கோ கூட கிடைப்பதில்லை. So Maya means mercy, and it is the mercy of the Lord that his Yoga Maya Shakti bewilders them into thinking that he is not God. யோகமாய சக்தி யசோதை போன்றவர்களை கிருஷ்ணர் பகவான் இல்லை என்று நினைக்கும்படி செய்கிறது. Out of love for him, they forget that he is God. கிருஷ்ணரின் மீது உள்ள அன்பின் காரணமாகவே அவர் கடவுள் என்பதை அவர்கள் மறந்து விடுகிறார்கள். And Mahamaya is the Shakti that facilitates the conditioned souls forgetting that Krishna is a God out of envy of him. மகாமாயா என்பது இந்த கட்டுண்ட ஆத்மாக்களை கிருஷ்ணரை பொறாமை காரணமாக மறக்கும்படி செய்கிறது. By Yoga Maya, the pure devotees forget that Krishna is God, so that they can serve him in a best manner. யோகமாயின் காரணமாக புதிய பக்தர்கள் கிருஷ்ணரை பகவான் என்பது மறந்து விடுகிறார்கள். அதன் மூலமாக அவர்கள் பகவானுக்கு சிறப்பாக சேவை செய்ய முடியும். And by Mahamaya, they forget that he is God, so that they can give up his service altogether.
மகாமாயின் காரணமாக கட்டுண்ட ஆத்மாக்கள் கிருஷ்ணரை பகவான் என்று மறந்துவிட்டு அவருக்கு சேவை செய்வதையே நிறுத்திவிட்டார்கள். Yogamaya facilitating Krishna's sense enjoyment. யோகமாயா கிருஷ்ணருடைய பொருள்களை திருப்திப்படுத்துவதில் அதற்கு வழிவகுக்கிறது. And Mahamaya facilitates one's own imitative sense enjoyment. மகாமாயை என்பது ஒருவன் தன்னுடைய சொந்த கற்பனை செய்து கொள்ளும் சொந்த புலன் இன்பங்களை திருப்திப்படுத்துவதற்கு உதவுகிறது. Yogamaya facilitates the most intense service to the Supreme Lord. பகவானுக்கு மிக ஆழ்ந்த சேவை செய்வதற்கு யோகமாயை துணை புரிகிறது. And Mahamaya facilitates the illusion of thinking that I myself am God. Ishvaraham aham bhogi. மகாமாயின் காரணமாக